வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம queues and transactions பத்தி பார்க்கலாம். RE frameworkல UiPath queue item, transaction item, admin activity எல்லாம் நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த வீடியோஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆட்டும் queues and transactions பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்கலாம்னா queue itemனா என்ன, queue itemனா என்ன, queue item எப்படி எக்ஸிக்யூட் பண்றது, priorities in queue எப்போ ரீட்ரை பண்ணலாம், எந்த பேராமீட்டரை வச்சு queue item சர்ச் பண்ணலாம், எந்த ஆக்டிவிட்டிஸ் அவைலபிள் queue item அப்லோட் பண்றதுக்கு, டிஃபரன்ஸ் பிட்வீன் queue item அண்ட் டிரான்சாக்ஷன் ஐட்டம், அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் செட் பண்றது, எப்படி நம்ம பல்க் ஆட் queue item ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணா எப்படி என்னோட எல்லா டேட்டாவும் அப்லோட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இப்போ queuனா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஆர்கெஸ்ட்ரேட்டர் queuனா என்ன? queuனா இட்ஸ் ஏ ஜஸ்ட் கண்டெய்னர் which contains queue items. ஓகே, அப்போ queue itemனா என்னன்றது எனக்கு தெரியணும். queue itemனா என்னன்னா, after uploading a data into orchestrator queue and it remains there without being picked up by the bot, then it is called as queue item. அதாவது நீங்க ஒரு டேட்டா அப்லோட் பண்றீங்க ஆர்கெஸ்ட்ரேட்டர் queueல, அது பாட் பிக் பண்ணாத வரைக்கும் அதை நம்ம queue itemனு சொல்லலாம். அதாவது ஸ்டேட்டஸ் நியூல இருக்கும், அது வரைக்கும் நீங்க அந்த டேட்டாவை queue itemனு சொல்லலாம். ஒன்ஸ் அதை பாட் ஃபெச் பண்ணிடுச்சுன்னா அதே queue item நம்ம டிரான்சாக்ஷன் ஐட்டம்னு சொல்லுவோம். அதனோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா in progressன்னு சொல்லிட்டு அப்டேட் ஆயிடும் ஆர்கெஸ்ட்ரேட்டர்ல ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? queue itemனா என்ன, டிரான்சாக்ஷன் ஐட்டம்னு சொல்லிட்டு. பாட் பிக் பண்ணாத வரைக்கும் நீங்க ஸ்டேட்டஸ் நியூல இருக்கிற வரைக்கும் இருக்கிற டேட்டா நம்ம queue itemனு சொல்லுவோம். இதே பாட் பிக் பண்ணிடுச்சுன்னா டிரான்சாக்ஷன் ஐட்டம் சொல்லுவோம். எப்போ பாட் பிக் பண்ணுன்னா கெட் டிரான்சாக்ஷன் ஐட்டம் ஆக்டிவிட்டி இருக்குங்களா, அதை யூஸ் பண்ணீங்கன்னா பாட் அந்த queue item பிக் பண்ணிடும், ஸ்டேட்டஸ் இன் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிடும் ஆர்கெஸ்ட்ரேட்டர்ல. ஓகே, எப்படி queue எப்படி ஆட் பண்றது? ஆர்கெஸ்ட்ரேட்டர்ல நீங்க queue கிளிக் பண்ணிட்டு ஆட் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஆட் பண்ற ஆப்ஷன் வரும். அதை யூஸ் பண்ணி நீங்க queue நேம், யூனிக் ரெஃபரன்ஸ், இங்க நீங்க எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஒன்லி யூனிக் டேட்டா மட்டும்தான் queueல அப்லோட் ஆகும். இன்கேஸ் டூப்ளிகேட் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா எரர் அடிக்கும், டூப்ளிகேட் ரெஃபரன்ஸ். ஆட்டோ ரீட்ரை, இன் கேஸ் ஆஃப் சிஸ்டம் எக்ஸெப்ஷன் நீங்க பாட் ரீட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க ஆட்டோ ரீட்ரை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரீட்ரை பண்ணணும் பாட் அப்படின்றதும் பை டிஃபால்ட்டா 1 இருக்கும், நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்ணலாம் ஆர்கெஸ்ட்ரேட்டர் queueல அப்லோட் பண்றதுக்கு? add queue item activity, bulk add queue items. இந்த ரெண்டு ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன டிஃபரன்ஸ்னா, நீங்க add queue item activity யூஸ் பண்ணீங்கன்னா for each row யூஸ் பண்ணிட்டு உங்களோட டேட்டா queueல அப்லோட் பண்ணணும். இதே bulk add queue item activities யூஸ் பண்ணா for each rowலாம் தேவையில்ல, நீங்க டைரக்டா உங்களுடைய டேட்டா டேபிள் ஆர்கெஸ்ட்ரேட்டர் queueக்கு அப்லோட் பண்ணலாம். ஓகே, இப்போ add queue item ஓட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இதுல நீங்க எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணீங்கன்னா ஐட்டம் இன்ஃபர்மேஷன் இருக்குங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய வேல்யூஸ் கொடுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்கிட்ட ஒரு டேட்டா டேபிள் இருக்கு, அந்த டேட்டா டேபிள் 3 ரோ இருக்கு. நான் இந்த 3 ரோஸையுமே ஆர்கெஸ்ட்ரேட்டர் queueல அப்லோட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நான் ஆர்குமெண்ட்ஸ் டிக்ளேர் பண்ணணும். நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன் இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் ஐட்டம். இப்போ ரெண்டுக்கு ஃபார் ஈச் ரோ பண்ணும்போது அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ அசைன் பண்ணிடுவேன். ஓகே, இது ஐட்டம் இன்ஃபர்மேஷன்ல நம்ம கொடுத்துட்டு அப்லோட் பண்ணுவோம் ஃபார் ஈச் ரோப்போ. ஐட்டம் இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன்னா நீங்க இந்த ரெண்டு வேல்யூ கொடுத்தீங்களா, இன்வாய்ஸ் நம்பர் அண்ட் இன்வாய்ஸ் ஐட்டம், இது ரெண்டுமே ஒரு டிக்ஷனரியில இன்வாய்ஸ் அப்படின்ற ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணி அந்த டிக்ஷனரியில நீங்க இந்த ரெண்டு ஆர்குமெண்ட்ஸை ஆட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணலாம் queueல. அதுதான் ஐட்டம் இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன். டெட்லைன் போஸ்ட்போன், ஸோ ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு முன்னாடி உங்களுடைய queue ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். போஸ்ட்போன், டேட் ஆஃப்டர் விச் queue ஐட்டம், அதாவது போஸ்ட்போன் என்னன்னா நீங்கள் இந்த டேட்டா அதுக்கப்புறம் தான் உங்களுடைய queue ஐட்டம் ப்ராசஸ் ஆகணும். ஆர்கெஸ்ட்ரேட்டர் இருக்க queue டேட்டானா இப்போ போஸ்ட்போன் டேட். ப்ரியாரிட்டி பை டிஃபால்ட் நார்மல், இதில் நீங்கள் ஹைன்னு கூட செட் பண்ணிக்கலாம், லோன் கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ ஐனா அதுதான் பாட் ஃபர்ஸ்ட் பிக் பண்ணும், அதுக்கப்புறம் தான் நார்மலா இருக்கிறது பிக் பண்ணும். அதுக்கப்புறம் queue நேம், ரெஃபரன்ஸ், எந்த வேல்யூ நீங்க இங்க ரெஃபரன்ஸா கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ இங்க மென்ஷன் பண்ணும். ஆர்கெஸ்ட்ரேட்டர் இல்லாம உங்களோட queue ஐட்டம் நீங்க வேற ஃபோல்டர்ல சேவ் பண்ணீங்கன்னா அது ஆர்கெஸ்ட்ரேட்டர் ஃபோல்டர் பாத்.
இதில் வந்து கொடுத்துக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு கியூ ஐட்டம் வந்து எப்படி வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜேசன் ஃபார்மேட்டில் இருக்கும். நீங்கள் அப்லோட் பண்ணுற கியூ எல்லாமே கீ வேல்யூ பேர்ஸில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் ஐட்டம் சொல்லிட்டு 2 வேல்யூ நம்ம அப்லோட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இன்வாய்ஸ் ஐட்டம் எனக்கு வந்து ஜேசன் அரேல இப்போ இது வந்து ஒரு கியூ ஐட்டம் சொல்லுவாங்க. இது வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு கியூ ஐட்டம். ஸோ உங்களோட கியூ ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ பேர்ஸ் மாதிரி தான் சேவ் ஆகும். ஓகேங்களா? திருப்பியும் நீங்கள் இந்த வேல்யூ வேணும்னா இந்த கீ வச்சுட்டு யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நம்ம வந்து ஆர்கெஸ்ட்ரேட்டர் வந்து அப்லோட் பண்ணுன்றதை பார்த்தோம். ஐட்டம் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிட்டு என்னோட ஆர்குமெண்ட்ஸ் வந்து லெஃப்ட் சைட் கொடுத்துட்டு ரைட் சைடு வந்து அதனோட வேல்யூ கொடுத்துட்டு ஃபார் ஈச் ரோ யூஸ் பண்ணி ஆர்கெஸ்ட்ரேட்டர் கியூவில் அப்லோட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ பல்க் ஆட் கியூ ஐட்டம்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார் ஈச் ரோவே கொடுக்க தேவையில்லை. டைரெக்டாக உங்களோட டேட்டா டேபிள் வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா டேபிள்ன்றது, இந்த டேட்டா டேபிள் வந்து உங்களோட டேட்டா டேபிள் மென்ஷன் பண்ணால் போதும், அதுவே அப்லோட் பண்ணிடும். இங்கே 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆல் ஆர் நத்திங், ப்ராசஸ் ஆல் இண்டிபெண்டன்ட்லி. ஆல் ஆர் நத்திங்னா எதனா எரர் இருந்ததுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணும்போது எதுவுமே அப்லோட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் 3 டேட்டாஸ் இருக்குது, 3 ரோஸ் இங்கே இருக்குது. அப்லோட் பண்ணும்போது எதனா எரர் இருக்குதுன்னா, டேட்டா எரர் இருக்குதுன்னா 3மே அப்லோட் பண்ணாது. இதே ப்ராசஸ் ஆல் இண்டிபெண்டன்ட்லினா 2 ரோ அப்லோட் பண்ணிடுச்சு, 3வது ரோ சம் ஃபால்ட்னா அப்போ 3வது ரோ மட்டும் விட்டுட்டு 2 ரோ அப்லோட் பண்ணிடும் ப்ராசஸ் ஆல் இண்டிபெண்டன்ட்லினா. ஓகே, இதை வந்து பல்க் ஆட் கியூ ஐட்டம்ஸ். நீங்கள் ஃபார் ஈச் ரோ கொடுக்க தேவையில்ல, டைரெக்டாக டேட்டா டேபிள் வந்து அப்லோட் பண்ணலாம். இல்லை கியூ நேம். ஓகே, இது அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னா நீங்கள் அப்லோட் பண்ணும்போது எந்த ரோல எரர் வந்ததோ அது வந்து ஒரு டேட்டா டேபிளில் இது கேப்சர் பண்ணிடும். இந்த அவுட்புட்னு இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ரோ 3 வந்து அப்லோட் ஆகலை, உங்களுக்கு சம் எரர் இருக்குதுன்னா அப்புறம் இந்த டேட்டா டேபிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரோ 3 ஏன் அப்லோட் ஆகல, எரர் மெசேஜ், எரர் கோடில் வந்து இதில் இருக்கும். அப்போ நீங்கள் எப்படி வந்து பல்க் ஆட் கியூ ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா என்னுடைய எல்லா டேட்டாவும் அப்லோட் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்கள் அந்த அவுட்புட்டில் ஒரு டேட்டா டேபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அதனுடைய ரோ கவுண்ட் பார்க்கலாம். அதில் ரோ கவுண்ட் வந்து கிரேட்டர் தென் 0வா இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுடைய எல்லா கியூ ஐட்டம்ஸ் வந்து அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்க்ளூட் பண்ணலாம். இல்லைனா சம் எரர் இருக்குன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் டயக்னோஸ் பண்ணணும். ஓகே, இப்போ கியூ ஐட்டம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ப்ராசஸ் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அதாவது இப்போ 1 2 3 4 5 இதுதான் நான் 5 வேல்யூ வந்து கியூவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து பாட் எது பிக் பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூ நான் கியூவில் அப்லோட் பண்ணுது. அப்போ ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து டிரான்சாக்ஷன் ஐட்டமாக எடுக்கும். அதுக்கப்புறம் 2வது வேல்யூ எடுக்கும், அதுக்கப்புறம் 3வது வேல்யூ, 4th 5th. ஸோ பாட் வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் இந்த கான்செப்ட்ல தான் கியூலேருந்து பிக் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணும். அன்லஸ் நீங்கள் எந்த ப்ரியாரிட்டியும் வந்து செட் பண்ணலை அப்படின்னு சொன்னாதான் இந்த ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் வந்து அப்ளிகபிள். இல்லைனா வந்து ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணிட்டு பாட் ஃபெச் பண்ணி ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். எப்படி வந்து கியூ ஐட்டம் வந்து நான் அக்சஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கியூ ஐட்டம் வந்து கீ வேல்யூ பேர்ஸ் மாதிரி தான் வந்து அதனுடைய டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ எனக்கு இன்வாய்ஸ் நம்பர் இந்த வேல்யூ தான் எனக்கு வேணும், இன்வாய்ஸ் நம்பர்ல என்ன வேல்யூ இருக்க வேணும்னா டிரான்சாக்ஷன் ஐட்டம், இதை வந்து டிரான்சாக்ஷன் ஐட்டம் வந்து நீங்க கொடுக்குற டிக்ளேர் பண்ற வேரியபிள், அதை நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பார்க்கலாம். டாட் ஸ்பெசிஃபிக் கண்டென்ட் ஆஃப் அதனோட கீ இந்த இன்வாய்ஸ் நம்பர் இங்க கொடுத்தீங்கன்னா இது வந்து இன்வாய்ஸ் நம்பரோட வேல்யூ வரும். ஓகே, ஸோ ரெஃபரன்ஸ் இன் யூனிக் கீ வந்து ஹெல்ப்ஸ் டு அப்லோட் யூனிக் ஐட்டம்ஸ் டு கியூ. அதான் ரெஃபரன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி பார்த்தோம். அதே மாதிரி அதில் இருக்க ஒரு காலம் வந்து நீங்கள் கியூவில் வந்து சர்ச் பண்ணலாம். டிரான்சாக்ஷன் ஐட்டம்
get transaction item activity இருக்கு friends. ஏற்கனவே பார்த்த transaction itemனா when a bot fetches queue item then the particular queue item becomes transaction item. இப்போ get transaction item ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. இந்த ஆக்டிவிட்டி வந்து used to get single transaction item in the queue. queueல இருந்து ஒரு particular transaction எடுத்துட்டு அந்த transaction மட்டும் process பண்ணும். அதுதான் வந்து get transaction item ஆக்டிவிட்டியோட வேலை. ஓகே, இது பாத்தீங்கன்னா get single transaction item இங்க டிக்ளேர் பண்றீங்களா அவுட்புட். இங்க transaction itemன்றது நீங்க டிக்ளேர் பண்றீங்க ஒரு வேரியபிள். அதனோட வேரியபிள் பாத்தீங்கன்னா queue item டேட்டா டைப்பா இருக்கும். அந்த வேரியபிள் டாட் ஸ்பெசிபிக் கண்டென்ட் ஆஃப் கீ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களோட queueல என்ன வேல்யூ இருக்கோ அந்த கீக்கு என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து நீங்களால ரிட்ரீவ் பண்ண முடியும். நம்ம அதை எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். இங்கேயும் வந்து ரெஃபரன்ஸ் ஃபில்டர் எப்படி நீங்க வந்து ஃபில்டர் பண்ணணும், ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். எந்த ரெஃபரன்ஸ் வச்சுட்டு நீங்க டிரான்சாக்ஷன் ஃபில்டர் பண்ணணுமோ அது வந்து நீங்க இங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். கியூ நேம் என்ன கியூ நேமோ அது இங்க கொடுத்துக்கலாம். ஓகே, செட் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் ஆக்டிவிட்டி நீங்க ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்களாவே டிஃபைன் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து அவுட்புட் வந்ததுன்னா ப்ராசஸ் சக்சஸ் செட் பண்ணிக்கலாம். இல்ல இந்த மாதிரி வரலன்னா இது எக்ஸ்பெக்டட் அவுட்புட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிசினஸ் எக்ஸெப்ஷனா அந்த டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணலாம். அதுதான் வந்து செட் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் ஆக்டிவிட்டி. அதாவது உங்களோட டிரான்சாக்ஷன் ஐட்டமோட ஸ்டேட்டஸை சக்சஸா ஃபெயிலியரான்றது நம்ம ஆர்கஸ்ட்ரேட்டர்ல செட் பண்றதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி தான் வந்து செட் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ். இதுல வந்து நீங்க அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்படி எதனா ஒரு டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா அதுல வந்து நீங்க அனாலிட்டிக்ஸ் அவுட்புட் இதுல வந்து ரெண்டு இருக்கு. இதுல வந்து நீங்க அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் டேட்டாக்கான அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களால நீங்க வந்து கொடுத்துக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யூஸ்வலா பாத்தீங்கன்னா வந்து பாட்டே வந்து நம்ம ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம். டிஸ்பேச்சர் பாட்னு பிரிக்கலாம், பெர்ஃபார்மர் பாட்னு பிரிக்கலாம். டிஸ்பேச்சர் பாட்னா takes care of uploading the data into orchestrator queue. அதாவது ஆர்கெஸ்ட்ரேட்டர் கியூல போயிட்டு அப்லோட் பண்ற வரைக்கும் தான் இந்த பாட்டோட வேலை. அதுக்கு பேர் வந்து டிஸ்பேச்சர் பாட்னு சொல்லுவாங்க. நீங்க ஆர்இ ஃப்ரேம்வொர்க் வந்து ஆல்ரெடி நீங்க எக்ஸாம்லாம் வந்து எழுதிருந்தீங்களா, அட்வான்ஸ்டு UiPath சர்டிஃபிகேஷன், கண்டிப்பா இந்த டெர்மினாலஜிஸ்ல நீங்க வந்து உங்களுக்கு வந்து முன்னாடியே ஒரு தெரிஞ்சிருக்கும். டிஸ்பேச்சர் பாட் எப்படி கான்ஃபிகர் பண்றாங்க, பெர்ஃபார்மர் பாட் வந்து எப்படி டிஃபைன் பண்றாங்கன்றது. ஸோ டிஸ்பேச்சர் பாட்னா என்னன்னா ஆர்கெஸ்ட்ரேட்டர் கியூல வந்து நம்ம டேட்டா அப்லோட் பண்ற வரைக்கும் தான் டிஸ்பேச்சர் பாட்னு டிஃபைன் பண்றோம். அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஆட் கியூ ஐட்டம், பல்க் ஆட் கியூ ஐட்டம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே பெர்ஃபார்மர் பாட்னா நீங்க fetches the queue item from the orchestrator and process the transaction. ஆர்கெஸ்ட்ரேட்டர் கியூல இருந்து நம்ம டேட்டா எடுத்துட்டு ப்ராசஸ் பண்ற வரைக்கும் ப்ராசஸ் பண்ணி முடிஞ்சு ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்றோம் இல்லையா, சக்சஸ் ஆஃப் ஃபெயிலியர் அண்ட் அதை வந்து நம்ம என்ன டிஃபைன் பண்ணோம்னா பெர்ஃபார்மர் பாட்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்றோம். ஓகே, இதுல வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்ணோம், கெட் டிரான்சாக்ஷன், கெட் கியூ ஐட்டம்ஸ், செட் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ். இதுல கெட் கியூ ஐட்டம்ஸ் அப்படின்னு சொன்னா இது வந்து கியூ ஐட்டம்ஸ். இந்த நேம்ல பாத்தீங்கன்னாலே ஐட்டம்ஸ், ஸோ கலெக்ஷன் ஆஃப் கியூ ஐட்டம்ஸ் தான் வந்து கெட் கியூ ஐட்டம்ஸ். அதை நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். ஓகே, இந்த டிஸ்பேச்சர் பாட்டுக்கும் பெர்ஃபார்மர் பாட்டும் ரெண்டுமே தனித்தனி பாட். அப்ப ரெண்டுத்துக்குமே மீடியேட்டர் என்ன ஃப்ரெண்ட்ஸ், மீடியேட்டர் வந்து ஆர்கெஸ்ட்ரேட்டர் கியூ, அதான் வந்து மீடியேட்டர். ஒன்ஸ் நீங்க டிஸ்பேச்சர் பாட் வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கெஸ்ட்ரேட்டர் கியூக்கு அப்லோட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் பெர்ஃபார்மர் பாட் என்ன பண்ணணும்னா அந்த கியூ நேமை வச்சு அதுல இருக்க டேட்டா எடுத்துட்டு ப்ராசஸ் பண்ணும் பெர்ஃபார்மர் பாட். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு இன்டர்மீடியேட் யாருன்னா ஆர்கெஸ்ட்ரேட்டரோட கியூ தான். இப்ப நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆட் கியூ ஐட்டம் யூஸ் பண்ணிட்டு நம்ம அப்லோட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பில்ட் டேட்டா டேபிள், நான் ஒரு 10 டேட்டா டேபிள் வந்து 10 டேட்டா வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே, சும்மா நம்ம எக்ஸாம்பிளுக்காக இதுக்கு வந்து என்னன்னா இன்வாய்ஸ் டேட்டா டேபிள் அப்படின்ற நேம் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபார் ஈச் ரோ யூஸ் பண்ணிட்டு ஃபார் ஈச் ரோ இன் இன்வாய்ஸ் டேட்டா டேபிள் ஆட் கியூ ஐட்டம். ஆட் கியூ ஐட்டம் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம், ஆர்கெஸ்ட்ரேட்டர்ல அப்லோட் பண்றதுக்கு. ஐட்டம் இன்ஃபர்மேஷன் நான் என்ன அப்லோட் பண்றேன்னா இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டாக்ஸ் ஐடி, இன்வாய்ஸ் ஐட்டம். இந்த 3 வேல்யூ தான் நான் அப்லோட் பண்றேன். இந்த 3 காலம் தான் இருக்கு அந்த டேட்டா டேபிள்ல. அதனுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் வந்து இங்க அசைன் பண்ணிட்டேன். ஓகே, கியூ நேம் வந்து இன்வாய்ஸ் டேட்டா. நான் இந்த ப்ரியாரிட்டியும் செட் பண்ணல.
நார்மல் பை டிஃபால்ட் நார்மலா இருக்கு. இப்போ நம்ம வந்து ஆர்கெஸ்ட்ரேட்டர் கியூ போலாம். இன்வாய்ஸ் டேட்டா யூனிக் ரெஃபரன்ஸ் நோ ஆட்டோ ரிட்ரை நோ ஆட். ஓகே, இப்போ இன்வாய்ஸ் டேட்டா பார்க்கலாம். டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எதுவுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆட் கியூ ஐட்டம், இங்கே ரெஃபரன்ஸ் வந்து நான் என்ன கொடுக்கலாம், நம்ம ரோ ஆஃப் இன்வாய்ஸ் நம்பர் கொடுக்கலாமா? ஓகே, அங்கே வந்து நம்ம யூனிக் ரெஃபரன்ஸ் நோன் செட் பண்ணோம் கியூல. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணா இங்கே எல்லாமே யூனிக்காக இருக்கும். இங்கே 1 2 இருக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே 1னா ஃபர்ஸ்ட் ரோ, 2னா செகண்ட் ரோ, செகண்ட் டிரான்சாக்ஷன். உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் எப்படி பாட் பிக் பண்ணுறதுக்காக நான் அப்படி கொடுத்துருக்கேன். 4னா ஃபோர்த் ரோ, 5னா ஃபிஃப்த் ரோ. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து சேம் நம்பர் கொடுக்கலாம். இன்வாய்ஸ் நம்பர் தான் நம்ம ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்கோம். 9th 10th ரெண்டு இன்வாய்ஸ் நம்பருமே சேம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதை ரன் பண்ணலாம். வாட் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிருச்சு. ஆர்கெஸ்ட்ரேட்டர் போயிட்டு இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்லோட் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த ரெஃபரன்ஸை வச்சு நீங்கள் வந்து கியூவில் வந்து சர்ச் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணனா வந்து நீங்கள் கியூ ஐட்டம் வந்து இங்கே டக்குன்னு சர்ச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த டிரான்சாக்ஷன் செட் பண்ணோம் 45345 கொடுத்தாலே எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் கியூ ஐட்டம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இல்லைனா வந்து நீங்கள் கியூ ஐட்டம் வந்து சர்ச் பண்ண முடியாது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் இந்த கியூ ஐட்டமை டெலிட் பண்ணிட்டு அங்கே யூனிக் ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, அங்கே எஸ்ன்னு கொடுக்கலாம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். again invoice data unique references. இப்போ நம்ம ரன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எரர் அடிக்கும். ஏன்னா நம்ம யூனிக் ரெஃபரன்ஸ் எஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் பில்டு டேட்டா டேபிளில் பார்த்தீங்கன்னா 9th ரோவும் 10th ரோவும் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சேம் வேல்யூ கொடுத்துருக்கோம். நம்ம இன்வாய்ஸ் நம்பர் இங்கே பார்த்தீங்களா, இன்வாய்ஸ் நம்பர் வந்து சேமாக கொடுத்துருக்கோம். 98876. அதனால வந்து நம்மளுக்கு வந்து எரர் அடிக்குது. இந்த ஆட் கியூ ஐட்டம்ல வந்து நம்ம ரெஃபரன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா இன்வாய்ஸ் நம்பர் தான் வந்து நம்ம ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்கோம். இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ரெஃபரன்ஸ் ப்ராப்பர்ட்டியில் இங்கே ரெஃபரன்ஸ் ப்ராப்பர்ட்டியில் இன்வாய்ஸ் நம்பர் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த இன்வாய்ஸ் நம்பர் வந்து யூனிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு கியூவில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். இங்கே டூப்ளிகேட்டாக இருக்கிறதுனால எனக்கு வந்து டூப்ளிகேட் ரெஃபரன்ஸ் வருது. ஸோ ஜஸ்ட் இது உங்களுக்கு காட்டுறதுக்காக பண்ணேன். இப்போ நம்ம திருப்பியும் போயிட்டு இதை மாற்றிடலாம். 10 இதுதான் 10th டிரான்சாக்ஷன். திரும்பவும் இந்த டேட்டா டேபிள் ரன் பண்ணால் நம்மளுக்கு டூப்ளிகேட் ரெஃபரன்ஸ் தான் வரும். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து கியூவில் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்ம கியூ வந்து என்ன கொடுத்துருக்கோன்னா யூனிக் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம் கியூ. ஸோ இப்போ என்ன ஆகுனா நீங்கள் திருப்பி ரன் பண்ணாலும் வந்து எரர் தான் அடிக்கும், டூப்ளிகேட் ரெஃபரன்ஸ்ன்ட்டு. போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடிட் கொடுத்தீங்கன்னா தெரியும் நீங்கள் யூனிக் ரெஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க. ஓகே, டெலிட் பண்ணிடுறேன். இன்வாய்ஸ் டேட்டா எஸ். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணலாம். இப்போ ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன ஐட்டம் ஆட் ஆகும், இன்வாய்ஸ் நம்பர், டேக்ஸ் ஐடி, ஐட்டம் ரன் பண்ணலாம். ஓகே, queue status execution started. ஸோ இது டீபக் மோடில் ரன் பண்ணதுனால வந்து நம்ம ஸ்லோவாக கொஞ்சம் ரன் ஆகிட்டு இருக்கு, முடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம இன்வாய்ஸ் டேட்டா போயிட்டு ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் கொடுத்தது எல்லாமே இங்கே வந்துடுச்சு. பார்த்தீங்களா வந்துடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள் இங்கே இருக்குது. இதுதான் நம்மளுடைய வந்து ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன். இப்போ பாட் பிக் பண்ணும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் எடுக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் கான்செப்ட் சொன்னோம்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் பிக் பண்ணுவோம். நீங்கள் எப்போவுமே கியூவில் வந்து அப்லோட் பண்ணும்போது வந்து நீங்கள் லாஸ்ட்டாக எந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சதோ அதுதான் வந்து கியூவில் பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் தெரியும்.
பட் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு டேட்டா டேபிள் பில் டேட்டா டேபிளில் போய் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு இன்வாய்ஸ் நம்பர் 1855230 அது வந்து லாஸ்ட்டாக இருக்கும். இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பாட் பிக் பண்ணும்போது இதுதான் ஃபஸ்ட் எடுக்கும், அதுக்கப்புறம் இது செகண்டு டிரான்சாக்ஷன், இது தேர்டு, அதே மாதிரி இது 10th டிரான்சாக்ஷன். இந்த மாதிரி தான் பாட் பிக் பண்ணும்போது வந்து கியூலேருந்து டேட்டா எடுக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா, இதே வந்து நம்ம ஆட் கியூ ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணிட்டு டேட்டா அப்லோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டிரான்சாக்ஷன் ஐட்டம் பார்க்கலாம், எப்படி வந்து பாட் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுதுன்னு. நான் டெலீட் பண்ணிடுறேன், புரியாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கெட் டிரான்சாக்ஷன் ஐட்டம் ஆக்டிவிட்டி தான் வந்து கியூலேருந்து எடுக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ கெட் டிரான்சாக்ஷன் ஐட்டமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம், கெட் சிங்கிள் டிரான்சாக்ஷன் ஐட்டம்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிடுறோம். ஏன்னா இந்த கெட் டிரான்சாக்ஷன் ஐட்டம்ன்றது ஒரு சிங்கிள் கியூ ஐட்டை தான் எடுத்துட்டு ப்ராசஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 3 வேரியபிள் நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். இன்வாய்ஸ் 3 வேரியபிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டேக்ஸ் ஐடி, இன்வாய்ஸ் ஐட்டம். இப்போ இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் அப்பவும் வந்து ஒவ்வொரு கியூ ஐட்டமோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் இருக்குல்ல, இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டேக்ஸ் ஐடி, இன்வாய்ஸ் ஐட்டம், இது நான் 3மே கலெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலான்னா, இப்போ நீங்கள் ரன் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் இதில் வந்து கடைசி இது ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனில் இது வந்து இன் ப்ராக்ரஸ்ன்னு மாறிடும். திருப்பி நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா செகண்ட் வந்து இன் ப்ராக்ரஸ்ன்னு மாறும், அதுக்கப்புறம் இது வந்து இன் ப்ராக்ரஸ் மாறிடும். இப்போ நம்ம செக் பண்ணலாம். இப்போ நான் எதுவுமே டிரான்சாக்ஷன்லாம் எதுவுமே செட் பண்ணல, ஜஸ்ட்டு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் ரன் பண்ணிட்டேன். இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இன் ப்ராக்ரஸ்ன்னு மாறிடுச்சு. ஏன்னா இதுதான் வந்து நம்ம பில்டு டேட்டா டேபிளில் கொடுத்த ஃபஸ்ட்டு இன்வாய்ஸ் நம்பர். இங்கே திருப்பி ரன் பண்ணிங்கன்னா ரெண்டாவது இருக்க டிரான்சாக்ஷன் இதுதான் பில்ட் டேட்டா டேபிளில் ரெண்டாவதா கியூவில் வந்து அப்லோட் ஆனது, இது இன் ப்ராக்ரஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், இதுதான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் எது நம்ம அப்லோட் பண்ணுமோ இந்த மாதிரி தான் வந்து பாட் வந்து ப்ராசஸ் பண்ணி 1 by 1 போவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்வாய்ஸ் ஐட்டம் இது எப்படி வேல்யூ ரிட்ரீவ் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. இப்போ இன்வாய்ஸ் நம்பர்ன்றது எப்படி ரிட்ரீவ் பண்ணியிருக்குன்னா, கெட் சிங்கிள் டிரான்சாக்ஷன் ஐட்டம், இதுதான் வந்து நம்ம கெட் டிரான்சாக்ஷன் ஆக்டிவிட்டியில் வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணது. இங்கே இருக்கு பார்த்தீங்களா டிரான்சாக்ஷன் ஐட்டம், இதுதான் வந்து அந்த வேரியபிள். இந்த வேரியபிளை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்லைடில் பார்த்த மாதிரி கெட் சிங்கிள் டிரான்சாக்ஷன் ஐட்டம் டாட் ஸ்பெசிஃபிக் கண்டென்ட் ஆஃப் கீ வேல்யூ கொடுக்கணும். கீ வேல்யூன்றது நீங்கள் பர்டிகுலர் கியூ டேட்டா ஓப்பன் பண்ணீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஐட்டம் இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்து கீ வேல்யூ. ஸோ இந்த கீ வேல்யூ கொடுத்தா நீங்கள் இந்த வேல்யூ வரும், டாட் ஸ்பெசிஃபிக் கண்டென்ட் ஆஃப் இன்வாய்ஸ் நம்பர். அப்போ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் கரஸ்பாண்டிங்காக நான் வேல்யூ வந்து அதனுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ இந்த சின்டாக்ஸ் வச்சு தான் எடுப்போம். நான் என்ன பண்ணுறேன், இன்வாய்ஸ் ஐட்டம் டாட் டு லோவர் ஈக்குவல் டு ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் இருந்தால் வந்து சக்ஸஸாக செட் பண்ணணும். செட் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ், செட் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸில் எப்போ சக்ஸஸ் நம்ம சொல்கிறோன்னா, எனக்கு வந்து ப்ரொஃபஷனல் சர்வீசஸ்ன்ட்டு இன்வாய்ஸ் ஐட்டம் இருந்தால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன். ஓகே, இது டிரான்சாக்ஷன் ஐட்டம், எந்த டிரான்சாக்ஷன் ஐட்டம், கெட் டிரான்சாக்ஷன், கெட் சிங்கிள் டிரான்சாக்ஷன் இந்த வேரியபிள் தான் நம்ம யூஸ் பண்ணிடுவோம். இல்லைனா நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, பிஸ்னஸ் எக்ஸெப்ஷன் ப்ரொஃபஷனல் சர்வீசஸாக இல்லைனா நான் பிஸ்னஸ் எக்ஸெப்ஷன் ஃபெயில்டு, ஸ்டேட்டஸ் வந்து ஃபெயில்டு, பிஸ்னஸ் எக்ஸெப்ஷன், இங்கே வந்து நாட் அண்ட் எக்ஸ்பெக்டட் இன்வாய்ஸ் ஐட்டம். ஓகே, இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்களா,
ஒவ்வொரு ஸ்டேட்டஸாக இங்கே அப்டேட் ஆகிட்டு வரும். இன் ப்ராக்ரஸ்ன்றது திருப்பி அட்டன் பண்ணாது பாட், 24 hours கழிச்சு அபண்டன்ட் ஆகிடும். இன் ப்ராக்ரஸ்ன்றது இன்கேஸ் பாட் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணாமல் இருந்ததுன்னா. இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம திருப்பி ரன் பண்ணலாம். ரிமைனிங் ப்ராசஸ் வந்து எப்படி அப்டேட் ஆகுதுன்றது பார்க்கலாம். இன்னும் நம்ம கெட் கியூ ஐட்டம்ஸே யூஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். கெட் டிரான்சாக்ஷன் ஐட்டம்ஸ் தான், நம்ம டிரான்சாக்ஷன் ஐட்டம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனாக எடுக்கும் கியூலேருந்து. அதனால வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ நம்ம 2 டிரான்சாக்ஷன் ரன் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் ஆயிடுச்சு, ஒன்று ஃபெயில்டுன்னு அப்டேட் ஆயிடுச்சு. இதில் போய் பார்த்தீங்கன்னா இதனுடைய இன்வாய்ஸ் ஐட்டம் சக்ஸஸ்ஃபுல் வந்து ப்ரொஃபஷனல் சர்வீசஸ், அதனால வந்து அது சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ ஃபெயில்டுன்னு இது அப்டேட் ஆயிருக்குல்ல. இப்போ இதை போய் பார்க்கலாம். நம்ம பிஸ்னஸ்ன்னு கொடுத்தோம், ஃபெயில்டு அங்கே வந்து என்ன டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன்னா பிஸ்னஸ் எக்ஸெப்ஷன் கொடுத்தோம். பிஸ்னஸ் எக்ஸெப்ஷன்னா என்னன்னா கிளைண்ட்டே டிஃபைன் பண்ணியிருக்கிறது. எங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் ஐட்டம் வந்து ப்ரொஃபஷனல் சர்வீசஸாக இருந்தால் மட்டும்தான் பாட் ப்ராசஸ் பண்ணணும், இல்லைன்னா பாட் ப்ராசஸ் பண்ண தேவையில்லைன்ட்டு. நம்ம இன்னும் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வீடியோஸில் இது சிஸ்டம் அப்ளிகேஷன் பிஸ்னஸ் எக்ஸெப்ஷனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த டிஸ்கிரிப்ஷனும் அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுவும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் ஐட்டம் வந்து ஐடி சப்போர்ட்னு இருக்கு. அப்போ ரீசன் வந்து என்ன பிஸ்னஸ் எக்ஸெப்ஷன் நம்ம கொடுத்தோம், நாட் அண்ட் எக்ஸ்பெக்டட் இன்வாய்ஸ் ஐட்டம். ஓகே, அவுட்புட் டேட்டா அனலிட்டிக்ஸ் டேட்டா நம்ம வந்து எதுவுமே கொடுக்கல. நீங்கள் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தீங்கன்னா வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். செட் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸில் நீங்கள் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அது கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். கெட் டிரான்சாக்ஷன் ஐட்டம்ன்றது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனாக எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கெட் கியூ ஐட்டம்ஸ் பார்க்கலாம். கெட் கியூ ஐட்டம்ஸ்ன்ற இந்த கெட் கியூ ஐட்டம்ஸ்னா பேரில் பார்த்தீங்கன்னா கியூ ஐட்டம்ஸ், ஐட்டம்ஸ்ன்னு பார்க்கும்போதே நமக்கு தெரியுது கலெக்ஷன் ஆஃப் கியூ ஐட்டம்ஸ், அதுதான் வந்து கெட் கியூ ஐட்டம். activity get queue items and queue name, queue states. எந்த queue item வந்து எனக்கு ஃபில்டர் பண்ணணும், எனக்கு நியூவாக இருக்கிறது மட்டும் வேணும், அப்போ வந்து நியூ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டார்ட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் வச்சு கூட நம்ம வந்து ஃபில்டர் பண்ணலாம் queue ஐட்டம்ஸு. queue நேம், நம்ம queue நேம் என்னது, இன்வாய்ஸ் டேட்டா. ஓகே, நான் இது ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணலை. நான் புதுசாக கிரியேட் பண்ணலாம். இன்வாய்ஸ் டேட்டா add queuல அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து queue ஐட்டம்ஸ், கெட் queue ஐட்டம்ஸ்னா என்னன்னா ஆர்கெஸ்ட்ரேட்டரில் இருக்கிற கலெக்ஷன் ஆஃப் queue ஐட்டம்ஸ் தான் வந்து நம்ம கெட் queue ஐட்டம்ஸ் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 10 டேட்டா அப்லோட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். மெசேஜ் பாக்ஸ் நம்ம என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவீங்க, டிக்ளேர் பண்ணல. நான் வந்து கெட் queue ஐட்டம்ஸ். இப்போ நீங்கள் get queue items dot count கொடுத்தீங்கன்னா 10 டிஸ்பிளே ஆகும். ஸோ டிஸ்பிளே 10. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபார் ஈச் லூப் போட்டுட்டு முன்னாடி இருந்த சீக்வன்ஸ் அப்படியே ஆட் பண்ண போறோம். அதனால வந்து எல்லா டிரான்சாக்ஷனுமே வந்து நமக்கு ப்ராசஸ் ஆகிடும். ஃபார் each get queue items, வந்து நம்ம queue item மாத்திக்கலாம். For each queue item in get queue items get transaction item. என்ன மீனிங்னா இது queue items. இந்த queue itemல ஒவ்வொரு queue ஐட்டமா நம்ம எடுத்துட்டு அதை ப்ராசஸ் பண்றோம். எந்த ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி, get transaction item ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம், சேம் இன்வாய்ஸ் ஐட்டம் லோவரா இருந்தா ப்ரொஃபஷனல் சர்வீசஸ், ஸ்டேட்டஸ் வந்து
சக்ஸஸ்ஃபுல், ரிமைனிங் வந்து ஃபெயில்டு பிஸ்னஸ் எக்ஸெப்ஷன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வந்து நான் ஸ்லோ ஸ்டெப்பில் வைக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்டெப்பில் வைக்கிறேன். பாட் வந்து அடுத்தடுத்து ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்குது, அடுத்தடுத்து டிரான்சாக்ஷனாக. ஒரு டிரான்சாக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் செக் பண்ணும் கண்டிஷனை, டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. திருப்பியும் அடுத்த கியூ ஐட்டம் எடுக்கும், கெட் டிரான்சாக்ஷன் ஐட்டம். அந்த டிரான்சாக்ஷனுக்கான கரஸ்பாண்டிங் இன்வாய்ஸ் நம்பர், டாக்ஸ் ஐடி ஐட்டம் எடுத்துகிட்டு செக் பண்ணும் இன்வாய்ஸ் ஐட்டம். நான் ஸ்லோ ஸ்டெப் எடுத்துடுறேன். ஓகே, இப்போ போய் நம்ம கியூ பார்த்தீங்கன்னா 10 டேட்டாவும் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் ஆகிட்ருக்கும். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். சக்ஸஸ்ஃபுல்லானது, இப்போ ஃபெயில் சக்ஸஸ்ஃபுல்லானது எடுத்து பார்க்கலாம். சக்ஸஸ் வந்து இன்வாய்ஸ் ஐட்டம் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ்ன்றது. இந்த எடுத்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் ஐட்டம் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ். இப்போ ஃபெயில் ஆனதுன்னா ஒரு கேஸ், இதில் இன்வாய்ஸ் ஐட்டம் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் இருக்குது, பட் ஃபெயில்டுன்னு இருக்குது. என்ன ரீசன் பார்க்கலாம். மேபி ஸ்பேஸ் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், ரிமைனிங்லாம் வந்து ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது, அதனால் வந்து அது வந்து எடுத்துக்கல, ஃபெயில்டுன்னு எடுத்துச்சு. ஆட் கியூ ஐட்டம் வச்சு நம்ம கியூவில் வந்து அப்லோட் பண்ணோம். இன்னும் நம்ம பல்க் ஆட் கியூ ஐட்டம்ஸ் ஆக்டிவிட்டி இருக்குல்ல, அதை வச்சு எப்படி அப்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். பல்க் ஆட் கியூ ஐட்டம்ஸ். இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார் ஈச் ரோ வந்து இப்போ இதை அப்படியே நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். ஃபார் ஈச் ரோவில் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த பல்க் ஆட் கியூ ஐட்டம்ஸில் நம்ம என்ன பண்ணோம்னா இன்வாய்ஸ் டேட்டா டேபிள் நம்மளோட இன்புட். ஆல் ஆர் நத்திங், ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஆல் ஆர் நத்திங்னா எதனா எரர் வந்ததுன்னா எதுவுமே வந்து அப்லோட் பண்ணாது கியூவில். ப்ராசஸ் ஆல் இண்டிபெண்ட்லினா வந்து எது எரர் வரலையோ அதை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் டேட்டாஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிடும். ஸோ இங்கே வந்து ப்ராசஸ் ஆல் இண்டிபெண்ட்லின்னு வச்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ஆக்டிவிட்டி. ஓகே, இப்போ டேட்டா டேபிள் வந்து இன்வாய்ஸ் டேட்டா டேபிள். இப்போ நம்ம ரன் பண்ணலாம். அது கியூ நேம் இன்வாய்ஸ் டேட்டா. ரன் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம இன்வாய்ஸ் டேட்டா டேபிள் கொடுத்தோம், இன்புட்டா கியூ நேம் கொடுத்தோம். இப்போ நம்ம ஆர்கெஸ்ட்ரேட்டர் போய் பார்க்கலாம். இன்வாய்ஸ் டேட்டா வியூ டிரான்சாக்ஷன். ஸோ நம்மளுடைய டேட்டா வந்து அகெயின் அப்லோட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ரெஃபரன்ஸ் பாருங்கள் எம்டியாக இருக்குது. ஏன்னா வந்து பல்க் ஆட் கியூ ஐட்டம்ஸில் வந்து ரெஃபரன்ஸ்ன்ற ப்ராப்பர்ட்டியே இல்லை இங்கே. பட் ஆனால் நம்மளால் ரெஃபரன்ஸ் ஆட் பண்ண முடியும். எப்படின்னா நீங்கள் இந்த பில்டு டேட்டா டேபிள் இன்வாய்ஸ் டேட்டா டேபிள் இருக்குல்ல, அந்த டேட்டா டேபிளோட ரெஃபரன்ஸ்னு காலம் ஆட் பண்ணி அந்த காலத்துக்கு நீங்கள் வந்து இந்த இன்வாய்ஸ் நம்பர் அசைன் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிங்கன்னா வந்து ரெஃபரன்ஸ் வேல்யூஸ் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும். நான் இன்னொரு வீடியோவில் அதை செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் ப்ராசஸ் ஆல் இண்டிபெண்டன்ட் வச்சுட்டு உங்களுடைய எல்லா டேட்டாவும் அப்லோட் ஆகிடுச்சா இல்லையான்றது நீங்கள் இன்னொரு டேட்டா டேபிள் இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து எரர் எதனா இருந்ததுன்னா அந்த வேல்யூஸ் மட்டும் இந்த டேட்டா டேபிளில் வரும். இப்போ நான் ஜஸ்ட் ஹெட்டர்ஸ் மட்டும் காட்டுறேன் என்ன வருதுன்ட்டு. அவுட்புட் டேட்டா டேபிள். இதில் வந்து 3 ஹெட்டர் இருக்கும். எரர் மெசேஜ், எரர் கோட், எந்த ரோல வந்து எரர் வந்திருக்கு அப்படின்ட்டு. அவுட்புட் டேட்டா டேபிள். இப்போ நம்ம ரன் பண்ணலாம். அது ரன் பண்ணிங்கன்னா ஸோ ரோ நம்பர், எரர் மெசேஜ், எரர் கோடு, எந்த டேட்டாவும் இல்லை. அதாவது உங்களோட எல்லா டேட்டாவும் இங்கே அப்லோட் ஆகிடுச்சு. இன்கேஸ் நீங்கள் வந்து இதை கவுண்ட் வச்சுக்கலாம். இந்த டேட்டா டேபிள் யூஸ் பண்ணோம்ல, அவுட்புட் டேட்டா டேபிள், எரர் டேட்டா டேபிளில் ரோஸ் டாட் கவுண்ட், அது வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் ஏதோ எரர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஃப்ளாக் ஆட்டை வச்சுட்டு அனலைஸ் பர்பஸ்க்காக அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா youtube.com happy automation RPA இந்த URL போய் பாருங்கள். நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.